அப்படி நாம் எல்லோரும் கண்களை மூடி முழங்கால் படிடுவோம். தேவனுடைய சமூகத்தில் இந்த காலை வேளையில் அவரை நோக்கி பார்க்கும்படியாக, அவரை துதிக்கும்படியாக, அவரை உயர்த்தும்படியாக, அவருக்கு நன்றி செலுத்தும்படியாய் தேவனுடைய கரத்திலே நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணிப்பவர்களாய் நாம் காணப்படுவோம். இந்த காலை வேளையில் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ கிருபைகள், எத்தனையோ நன்மைகள், எத்தனையோ பாதுகாப்புகள், எங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் தேவனுடைய அற்புதமான கரம் எங்களோடு கூட இருந்ததற்காய் உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோமா? எல்லாரும் வாயிலை திறந்து இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லாரும் வாயிலை திறந்து சொல்லுவோமே. எல்லாருடைய சத்தங்களும் உயரட்டும். இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வல்லவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிருபை நிறைந்த தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை பாதுகாத்து நடத்தினவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தரே அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சரீர ஜீவன் பலன் சுகம் ஆரோக்கியத்தை என் தேவன் எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி, உமக்கு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் என்னோடு கூட சேர்ந்து சொல்வீர்களாம். வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கு. ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கு. இன்றைய தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினாம். இன்றைய தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினாம். தந்தனே கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனே கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. சொல்லுவா. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. எல்லாரும் சேர்ந்து தேவனை உயர்த்தி நீரெல்லாம் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரேயாற்றி ஈகத்தில் வேறொரு தீட்சமில்லை பரணே. நீரேயாற்றி தீட்சமில்லை பரணே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. நல்ல கரங்களை உயர்த்தி இயேசுவை பார்த்து ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடி யாத்திரும் நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடி யாத்திரும் நாமத்தின் ஆதரவில். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான ஓய்வு நாள் காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்திலே துதி உபவாச ஆராதனையாய் உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பாடல்களை பாடி துதித்து உம்மை ஆராதித்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாங்கள் காணப்படுகிறோம்.
உடைய கிருபையின் பிரசனம் இந்த ஆராதனையில் முழுவதுமாய் எங்களோடு இருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுமே. ஹல்லேலூயா. ஆமென். அப்படி நாம் எல்லாரும் மறந்து கொள்வோம். நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டுள்ளதான புக்லெட்டை நாம் எடுத்துக்கொள்வோம். அதிலே தெரிந்த ஒரு சில பாடல்களை உற்சாகமாய் நாம் கரங்களை தட்டி நாம் பாடப்போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். 366வது பாடல். அன்பே உருவான அன்பு தெய்வத்துக்கு ஆராதனை, அழகே உருவான இயேசு ராஜாவுக்கு ஆராதனை. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடுவோம். நல்ல கரங்களை தட்டி. அன்பே உருவான அன்பு தெய்வத்துக்கு ஆராதனை, அழகே உருவான இயேசு ராஜாவுக்கு ஆராதனை. சேர்ந்து சொல்லுமா எல்லாரும் கூட. அன்பே உருவான அன்பு தெய்வத்துக்கு ஆராதனை, ஓ அழகே உருவான இயேசு ராஜாவுக்கு ஆராதனை. பரலோகத்தில் ஆராதனை, லோகத்தில் ஆராதனை, திருச்சபையில் ஆராதனை, சுத்தரில்லத்தில் ஆராதனை. பரலோகத்தில் ஆராதனை, பூலோகத்தில் ஆராதனை, திருச்சபையில் ஆராதனை, சுத்தரில்லத்தில் ஆராதனை. கோடா கோடி தூதர்கள் ஓய்வின்றி உம்மை துதித்தாலும், கோடா கோடி தூதர்கள் ஓய்வின்றி உம்மை துதித்தாலும், அடியாரின் துதியில் வாசம் செய்யும் அன்பரே உமக்கே ஆராதனை. அடியாரின் துதியில் வாசம் செய்யும் அன்பரே உமக்கே ஆராதனை. லோகத்தில் ஆராதனை, பூலோகத்தில் ஆராதனை, திருச்சபையில் ஆராதனை, சுத்தரில்லத்தில் மறுபடி சத்தமாய். பரலோகத்தில் ஆராதனை, பூலோகத்தில் ஆராதனை, திருச்சபையில் ஆராதனை, சுத்தரில்லத்தில் ஆராதனை. ஏழு குத்து விளக்குகள் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஏழு குத்து விளக்குகள் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஏழையின் துதியின் வாசம் செய்ய இறங்கி வந்தீர் நன்றி ஐயா. ஏழையின் துதியில் வாசம் செய்ய இறங்கி வந்தீர் நன்றி ஐயா. பரலோகத்தில் ஆராதனை, பூலோகத்தில் ஆராதனை, திருச்சபையில் ஆராதனை, சுத்தரில்லத்தில் ஆராதனை. இன்னும் சத்தமாய். பரலோகத்தில் ஆராதனை, பூலோகத்தில் திருச்சபையிலே எங்கள் உள்ளத்தில் ஆராதனை. பரலோகத்து உம்மையல்லால் எனக்கு வேறு யாருண்டு. பரலோகத்து உம்மையல்லால் எனக்கு வேறு யாருண்டு. பூலோகத்தில் உம்மையல்லாமல் எனக்கு வேறு விருப்பமில்லை. பூலோகத்தில் உம்மையல்லாமல் எனக்கு வேறு விருப்பமில்லை. லோகத்தில் ஆராதனை, பூலோகத்தில் ஆராதனை, திருச்சபையில் ஆராதனை, சுத்தருள்ளத்தில் பரலோகத்திலே லோகத்தில் ஆராதனை, பூலோகத்தில் ஆராதனை, திருச்சபையில் ஆராதனை, சுத்தரில்லத்தில் ஆராதனை. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஆமென். இந்த பாடலின் முதல் அடி அழகாய் சொல்லுது. கோடா கோடி தூதர்கள் ஓய்வின்றி
உம்மை என்ன செஞ்சாலும் துதித்தாலும் அடியாரின் துதியில் வாசம் செய்யும் அன்பரே உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவன் என்னோடு கூட இருக்கிறார்? ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். மறுபடியும் என்னோடு கூட சேர்ந்து கோடா கோடி தூதர்கள் உம்மை ஓய்வின்றி உம்மை துதித்தாலும் என்று சொல்லி என்னோடு கூட சேர்ந்து மறுபடியும் பாடலாமா? கோடா கோடி தூதர்கள் ஓய்வின்றி உம்மை துதித்தாலும் சொல்லுங்க. கோடா கோடி தூதர்கள் ஓய்வின்றி உம்மை துதித்தாலும் அடியாரின் துதியில் வாசம் செய்யும் அன்பரே உமக்கு ஆராதனை. அடியாரின் துதியில் வாசம் செய்யும் அன்பரே உமக்கு. நல்ல கரங்களை பற்றி லோகத்தில் திருச்சபையிலே திருச்சபையில் ஆராதனை. பரலோகத்திலே லோகத்தில் ஆராதனை. பூலோகத்தில் ஆராதனை. திருச்சபையில் ஆராதனை. உள்ளத்தில் ஆராதனை. அன்பே அன்பே உருவான அன்பு தெய்வத்துக்கு ஆராதனை. அழகே உருவான இயேசு ராஜாவுக்கு சத்தமாய் ஓ அன்பே உருவான அன்பு தெய்வத்துக்கு ஆராதனை. அழகே உருவான இயேசு ராஜாவுக்கு ஆராதனை. பரலோகத்தில் பரலோகத்தில் ஆராதனை. பூலோகத்தில் ஆராதனை. திருச்சபையில் ஆராதனை. சுத்தருள்ளத்தில் பரலோகத்திலே பரலோகத்தில் ஆராதனை. பூலோகத்தில் ஆராதனை. திருச்சபையில் ஆராதனை. சுத்தருள்ளத்தில் ஆராதனை. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுமே. ஹல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து இன்னொரு பாடலை என்னோடு கூட சேர்ந்து பாடலாம். 383வது பாடல். 383வது பாடல். நீ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தருவா என் அன்பு தெய்வம் இயேசு ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லவர்? ஆமென். கரங்களை குலுக்கி சொல்லுங்க. கிட்டத்தில் உள்ளவங்களை கரக்கி சொல்லுங்க. இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். அவர் என்ன செய்யறாரா? இங்கே அழகான ஒரு பாடல் நம்ம பாட போகிறோம். நீ ஆசைப்பட்டதெல்லாம் என்ன செய்வார்? வாங்கி தருவார். ஆமென். 383வது பாடல். நல்ல கரங்களை தட்டுவோம் எல்லாமே. நீ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தருவார் என் அன்பு தெய்வம் இயேசு ரொம்ப நல்லவர். நல்ல நல்ல ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தருவா என் அன்பு தெய்வம் இயேசு. மறுபடியும் சொல்லுமா சத்தமாய். நீ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தருவா என் அன்பு தெய்வம் இயேசு ரொம்ப நல்லவர். நீ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தருவா என் அன்பு தெய்வம் இயேசு ரொம்ப நல்லவர். நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவாரே. நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவாரே. இயேசு அதிசயம் செய்திடுவாரே. இயேசு அதிசயம் செய்திடுவாரே. நீ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தருவா என் அன்பு தெய்வம் இயேசு ரொம்ப நல்லவர். நீ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தருவா என் அன்பு தெய்வம் இயேசு ரொம்ப நல்லவர். சாலமோன் ஞானத்தை கேட்கும் போது கேளாத வெள்ளியும் பொன்னையும் தந்தாரே. சாலமோன் ஞானத்தை கேட்கும் போது கேளாத வெள்ளியும் பொன்னையும் தந்தாரே. உனக்காக மரித்தாரே. நீ கேட்டால் இல்லை
நீ கேட்டால் இல்லை என்று சொல்வாரா? நீ கேட்டால் இல்லை என்று சொல்வாரா? நீ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தருவா. என் அன்பு தெய்வம் இயேசு ரொம்ப நல்லவர். சொல்லுமனோடு ஆசைப்பட்ட அவர் வாங்கி தருவா. என் அன்பு தெய்வம் இயேசுவே. எலிசா வரங்களை கேட்கும் போது ஆசைப்பட்ட வரங்களை சேர்த்து தந்தாரே. எலிசா வரங்களை கேட்கும் போது ஆசைப்பட்ட வரங்களை சேர்த்து தந்தாரே. எனக்காக மரித்தாரே. நீ கேட்டால் இல்லை என்று சொல்வாரா? உனக்காக மரித்தாரே. நீ கேட்டால் இல்லை என்று சொல்வாரோ? நீ கேட்டால் நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நீ கேட்டால் தலைக்கு மேல கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். ஆசைப்பட்டதெல்லாம் அவர் வாங்கி தருவா. என் அன்பு தெய்வம் அவர் ரொம்ப நல்லவர். ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தருவா. என் அன்பு தெய்வம் ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். முதலடி சொல்கிறது சாலமோன் இதை கேட்டாராம், ஞானத்தை கேட்டார். ஆனால் என் ஆண்டவராகிய கர்த்தர் அவர் கேளாத ஐஸ்வர்யத்தை என்ன செஞ்சார்? சேர்த்து கொடுக்குறார். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆண்டவர் ஏன் ரொம்ப நல்லவர் அப்படின்னா, நீங்கள் ஆசைப்பட்டதை நீங்கள் கேட்கும்போது கேளாத ஆசீர்வாதத்தை உங்களுக்காக வைத்திருக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், ஆனால் நான் கேட்டுகிட்டே இருக்கிறேனே, தாமதித்தாலும் அவர் தரமான ஒன்றை உங்கள் கையில் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆமென். தாமதித்தாலும் சிறந்ததை உங்கள் கையில் என்ன செய்வார்? கொடுப்பார். அந்த சிறந்தது எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் நினச்சி பார்க்காததாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் எதிர்பார்த்திராததாக இருக்கும். இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கிற அளவிற்கு, ஆச்சரியத்தோடு பார்க்கிற அளவிற்கு இருக்கணும். அதுதான் என் தேவன் ரொம்ப ரொம்ப நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. முதலடி என்னோடு கூட சேர்ந்து சொல்வீர்களா? சாலமோன் ஞானத்தை கேட்கும்போது கேளாத வெள்ளியும் பொன்னையும் தந்தாரே. என்னோடு கூட சேர்ந்து சொல்வீர்களா? சாலமோன் ஞானத்தை கேட்கும் போது கேளாத வெள்ளியும் பொன்னையும் தந்தாரே. சாலமோன் ஞானத்தை கேட்கும் போது கேளாத வெள்ளியும் பொன்னையும் தந்தாரே. உனக்காக மரித்தாரே. நீ கேட்டால் இல்லை என்று சொல்வாரா? உனக்காக மரித்தாரே. நீ கேட்டால் இல்லை என்று சொல்வாரா? நீ கேட்டால் இல்லை என்று சொல்வாரா? நீ கேட்டால் இல்லை என்று சொல்வாரா? நீ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தருவா. என் அன்பு தெய்வம் இயேசு ரொம்ப நல்லவர். நீ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தருவா. என் அன்பு தெய்வம் இயேசு அவர் ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுவேன். ஹல்லேலூயா. அவன் இன்னொரு பாடலை கூட என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளலாம். 395வது பாடல். 395வது பாடல். பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நிறையா. இன்றைக்கு பலருடைய வாழ்க்கை எப்படி வலுதா இருக்குது? வறண்டு போனவை. பாலைவனத்தில் நம்ம எப்படி இருக்கும்? பாலைவனம் எப்படி இருக்கும்? வறண்டு போய் இருக்கும். அங்கே எதுவுமே இருக்காது. இன்றைக்கி நிறைய நேரத்தில் நாம் யோசிக்கிற ஒரு காரியம் இப்படி தான் இருக்குது. என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. அவன் என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. இன்னொரு மக்கள் இருக்கிறாங்க, என்ன தான் கொடுத்தாலும் என் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை. அவன் நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு எதை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத விருப்பத்தோடு வைத்திருக்கிறவர். ஹல்லேலூயா. ஆமென். அவர் நம்முடைய வாழ்க்கையை எப்படி மாற்றுகிறாரோ அவங்க பாடல் சொல்கிறது, பாலைவனமாக இருந்த எங்களை எப்படி சோலைவனமாக. சோலைவனமாக நான் எப்படி இருக்கும்? அது ஒரு செழிப்பான ஒரு காரியம். ஆமென். அப்படியா நம்முடைய தேவன் மாற்றுகிறவர். கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். என்னோடு கூட சேர்ந்து பாடலை பாடலாம். 395வது பாடல். நல்ல கரங்களை தட்டி. ஆமென். பாலைவனமாய் இருந்த எங்களை
சோலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. அருந்து கொடியை போல் இருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. அருந்து கொடியை போல் இருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. கண்ணீரிலே மூழ்கி இருந்தோமே, எங்களை களிப்பாக மாற்றினீரையா. கண்ணீரிலே மூழ்கி இருந்தோமே, எங்களை களிப்பாக மாற்றினீரையா. எங்களை களிப்பாக மாற்றினீரையா. சந்தோஷத்தோடு களிப்பாக மாற்றினீரையா. ஓ பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. வறண்ட நீளத்தை போல் இருந்தோமே, எங்களை வயல்வெளியாய் மாற்றினீரையா. வறண்ட நீளத்தை போல் இருந்தோமே, எங்களை வயல்வெளியாய் மாற்றினீரையா. எங்களை வயல்வெளியாய் மாற்றினீரையா. சத்தமா சொல்லுவோம், வயல்வெளியாய் மாற்றினீரையா. ஓ பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி சொல்லுவோமே ஹல்லேலூயா. ஆமா, இன்னொரு பாடலை எடுத்துக்கொள்வோம். 333வது பாடல். 333வது பாடல். அல்லேலூயா கீதம் பாடுவேன், என் ஆண்டவரை கொண்டாடுவேன். தூக்கி எடுத்தார் சேற்றிலிருந்து, துதியின் கீதங்கள் நாவில் தந்தார். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய தேவாதி தேவன் இம்மட்டும் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். எங்கேயோ இருந்த நம்மளை ஆமென் அவர் அழகா என்ன செஞ்சிருக்காரு? தூக்கி எடுத்திருக்கார். ஆமென். அழகான ஒரு பாடல் உண்டு இல்லையா? சேற்றிலிருந்து என்ன செஞ்சார்? அவர் தூக்கி எடுத்த ஒரு நல்ல தெய்வமாக என்ன செய்கிறாரு? அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் எதை கொடுத்திருக்கிறார் என்றால், அவர் துதியின் நாவை நம்மளுடைய என்ன செய்திருக்காரு? அவர் கொடுத்துருக்கார். அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆமென், துதிக்கிறவர்களாய் நாம் எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும்? ஆமென், இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்போ துதிக்கும்படியாக அவர் நமக்கு நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறார். செய்த காரியமே எதுக்குன்னா, அவரை எவ்வளோ தூரத்துக்கு நம்ம துதிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் துதிக்கணும். ஆமென். ஏன் அப்படின்னா, எங்கேயோ இருந்து என்னை தூக்கி எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். என்னோட கூட சேர்ந்து பாடுவீங்களா? அல்லேலூயா கீதம் பாடுவேன், என் ஆண்டவரை கொண்டாடுவேன். 333வது பாடல். நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா கீதம் பாடுவேன், என் ஆண்டவரை கொண்டாடுவேன். அல்லேலூயா கீதம் பாடுவேன், என் ஆண்டவரை கொண்டாடுவேன். தூக்கி எடுத்தார் சேற்றிலிருந்து, துதியின் கீதங்கள் நாவில் தந்தார். தூக்கி எடுத்தார் சேற்றிலிருந்து, துதியின் கீதங்கள் நாவில் தந்தார். ஆராதனை ஆராதனை என் ராஜாதி ராஜனுக்கே. ஆராதனை ஆராதனை என் ராஜாதி ராஜனுக்கே. ஆராதனை ஆராதனை
போக்கி விட்டாரே, துதியின் நாடை எனக்கு தந்தாரே. சொல்லுங்க பார்க்கலாம். துன்பம் எல்லாம் போக்கி விட்டாரே, துதியின் நாடை எனக்கு தந்தாரே. வாழ்த்தி பாடுவேன், போற்றி பாடுவேன், தாழ்வில் என்னை நினைத்தவரே. வாழ்த்தி பாடுவேன், போற்றி பாடுவேன், தாழ்வில் என்னை நினைத்தவரே. ஆராதனை ஆராதனை ராஜாதி ராஜனுக்கே, ஆராதனை ஆராதனை என் தேவாதி தேவனுக்கே. ஆராதனை ஆராதனை என் ராஜாதி ராஜனுக்கே. ஆராதனை ஆராதனை என் தேவாதி தேவனுக்கே. நன்றியால் உள்ளம் பொங்குதே, இயேசு ராஜாவை நெஞ்சம் தேடுதே. நன்றியால் உள்ளம் பொங்குதே, இயேசு ராஜாவை நெஞ்சம் தேடுதே. என்று பாடுவேன் எந்த நேசுவை, எந்த வாழ்வில் எல்லாம் அவரே. என்று பாடுவேன் எந்த நேசுவை, எந்த வாழ்வில் எல்லாம் அவரே. ஆராதனை ஆராதனை ஓ ஆராதனை ஆராதனை என் தேவாதி தேவனுக்கே. ஆராதனை ஆராதனை என் ராஜாதி ராஜனுக்கே. ஆராதனை ஆராதனை என் தேவாதி தேவனுக்கே. உயிருள்ள நாட்களெல்லாம் அவர் நாமம் உயர்த்திடுவே. உயிருள்ள நாட்களெல்லாம் அவர் நாமம் உயர்த்திடுவே. கர்த்தர் செய்த நன்மைகளுக்காய் காலமெல்லாம் துதித்திடுவே. கர்த்தர் செய்த நன்மைகளுக்காய் காலமெல்லாம் துதித்திடுவே. ஆராதனை ஆராதனை என் ராஜாதி ராஜனுக்கே. ஆராதனை ஆராதனை என் தேவாதி தேவனுக்கே. ஆராதனை ஆராதனை ஓ என் ராஜாதி ராஜனுக்கே. ஆராதனை 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 என் தேவாதி தேவனுக்கே. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆமென். இரண்டாவது அடியை பார்க்கும்போது நன்றியால் உள்ளம் பொங்குதே, இயேசு ராஜாவை நெஞ்சம் தேடுதே. எத்தனை பேர் என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு நன்மையை செய்துட்டார், எனக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சிட்டார், எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தந்துட்டார் அப்படின்னா உடனே அவருக்கு ஒரு நன்றியை செலுத்துருவாங்க. பார்த்தீங்களா? 3 பேர் 4 பேர் தான் என்ன செய்கிறாங்க. மீதெல்லாம் என்ன செய்வோம்? அந்த காரியத்தில் முடிச்சதுக்கப்புறம் சாட்சி மட்டும் என்ன செஞ்சிருவோம்? லேட்டாக சொல்ல வந்துடும். அல்லேலூயா. இங்கே அடியே அழகாக பாருங்க. நன்றியால் உள்ளம் பொங்குமே என்றால் நேசரை நாம் என்ன செய்வோம்? தேடுவோம். அவர் பக்கத்தில் ஓடி வந்துடுவோம். ஆமென். இன்னொரு பக்கம் இருக்குது, அந்த நன்றியை நம்ம உடனே செலுத்திட்டோம் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன், அவர் எங்கேயுமே போக மாட்டார், அடுத்த செய்கிறதுக்கு ரெடியாக இருப்பார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? மறுபடியும் நீங்கள் அவர்கிட்ட பேசுவீங்களா? என்ன பேசுவீங்க? ஆண்டவரை நீ செய்ததுக்காய் நன்றி. அல்லேலூயா. ஆமென். நன்றியால் நம்முடைய உள்ளம் என்ன செய்யணும்? பொங்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் எப்பொழுது வந்தாலும் ஒருவேளை நம்ம நினைக்கிறோம், போன வாரம் ஒரு அற்புதத்தை செஞ்சார், அதுக்கு நன்றி செலுத்தினேன், அது போதாதா, முடிஞ்சு போச்சு, அடுத்த இன்னும் என்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்வாரோ அதுக்கு நான் நன்றி செலுத்துவேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இல்லை, இந்த செகண்ட் நான் உயிரோடு இருக்கிறேன், அதுக்கு நான் முதல் நன்றி செலுத்தணும். அப்போ எத்தனை தடவை சொல்ல முடியும்? ஆமென். அந்த காரியத்தை நம்ம எத்தனை நேரம் சொல்லலாம்? ஒவ்வொரு செகண்டும். ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு செகண்ட் என்ன செஞ்சிருக்கலாம்? இயேசுவுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்கலாம். அதுதான் இன்னைக்கு பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், இதை நாம் பார்த்து கொண்டே இருந்து நன்றி செலுத்த நாம் மறந்துட்டோம் அப்படின்னா அது அப்படியே தான் இருக்கும். அது எப்படி தான் இருக்கும்? அப்படியே தான் இருக்கும். ஆனால் அதற்கு மத்தியில் தேவனுக்கு நன்றி செலுத்தும் போது தான் உங்களுக்குள்ள 2வது நபரோ 3வது நபரோ 4வது நபராக அவர் என்ன செய்வார்? உலாவுவார்.
அல்லேலூயா. ஆமென். என்ன காரியம் இருந்தாலும் சரி, அதுதான் அவங்க செஞ்சாங்க இல்லையா? நான் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். இல்லாம போனாலும் பிரச்சனை கிடையாது. அல்லேலூயா. ஆனா வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு நிறைய நேரத்தில் இந்த பிரச்சனைகளை பார்த்துட்டு ஆமென், அவர் வல்லவரா இல்லையோ என்கிட்ட அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நல்லவரா இல்லையோ அப்படின்னு நாம நினைக்கிறோம். இல்லை, அவர் எப்பவுமே அப்படிதான். ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மாற போதே இல்லை. அவர் எப்பவுமே வல்லவராய் தான் என்ன செய்றார் இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு செகண்டையும் நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு நன்றி செலுத்துவதற்கு நேரமே போதாது. ஹல்லேலூயா. அவ்வளோ நன்மைகளை என்ன செஞ்சிருக்கிறாரு, செய்து கொண்டே இருக்கிறார். பாடலாம் அது 2வது அடிய. நன்றியால் உள்ளம் பொங்குதே, இயேசு ராஜாவை நெஞ்சம் தேடுதே. நன்றியால் உள்ளம் பொங்குதே, இயேசு ராஜாவை நெஞ்சம் தேடுதே. நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நன்றியால் உள்ளம் பொங்குதே, இயேசு ராஜாவை நெஞ்சம் தேடுதே. என்று பாடுவேன், என்று பாடுவேன் எந்த இயேசுவை எந்த வாழ்வில் எல்லாம் அவரே. என்று பாடுவேன் எந்த இயேசுவை எந்த வாழ்வில் எல்லாம் அவரே. ஆராதனை ராஜாதி ராஜனுக்கே. Yes, glory to God. ஆராதனை ஆராதனை என் தேவாதி தேவனுக்கே. நல்ல சத்தமாய் ஆராதனை ஆராதனை என் ராஜாதி ராஜனுக்கே. ஆராதனை ஆராதனை என் தேவாதி தேவனுக்கே. அல்லேலூயா அல்லேலூயா. கீதம் பாடுவேன், என் ஆண்டவரை கொண்டாடுவேன். அல்லேலூயா. கீதம் பாடுவேன், என் ஆண்டவரை கொண்டாடுவேன். தூக்கி எடுத்தார், தூக்கி எடுத்தார். ஓ சேற்றிலிருந்து அவன் துதி. ஓ அவன் தூக்கி எடுத்தார், சேற்றிலிருந்து துதியின் கீதங்கள் நாவில் தந்தார். ஆராதனை ஆராதனை ராஜாதி ராஜனுக்கே. ஆராதனை ஆராதனை என் தேவாதி தேவனுக்கே. ஆராதனை ஆராதனை என் ராஜாதி ராஜனுக்கே. ஆராதனை ஆராதனை என் தேவாதி தேவனுக்கே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஒரே ஒரு பாடலை மாற்றம் பாடி தொடர்ந்து அடுத்த பகுதிக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 340வது பாடல். 340வது பாடல். இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டியின் இரத்தம் என் வீட்டின் முத்திரை. ஹல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய நாமத்தை நம்ம என்ன செஞ்சுட்டே இருக்கணும், சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. வேதத்தில் இயேசுவின் நாமம் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஏராளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. வேதத்தை வாசித்தா தான் என்ன செய்யும், அவர் எப்படிப்பட்டவர், அவர் நாமம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் என்ன செய்யும், ஆமாம் தெரியும். அவருக்கு பல நாமங்கள் பல பெயர்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நாள் நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், இயேசுவின் நாமம் மேலானது. ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி நாம் ஜெபிக்கும் போது அது என்ன செய்கிறது என்றால் அது நம்மை காக்கிறதாய் இருக்கிறது. ஆமென். அது நம்மை பாதுகாக்கிறதா இருக்கிறது, அது நம்மை போஷிக்கிறதா இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு பல நேரத்தில் பல இடங்களில் இயேசுவின் பெயரை சொல்வதற்கு தயக்கம் உண்டாகிறது. என்ன சொல்லிடுவாங்க, இவங்க இப்படிப்பட்டவங்க, அது இவங்க அல்லேலியாக்காரங்களோ அப்படிலாம் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் பயம் என்ன செய்கிறது, உண்டாகிறது. எந்த இடத்துல இருந்தாலும் சரி இயேசுவின் நாமத்தை சொல்ல வெட்கப்படவே கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். பாடலின் அடி அழகாய் சொல்கிறது, அது உங்க ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டியின் இரத்தம் உங்க வீட்டினுடைய, அது முத்திரையா இருந்தா எப்படி இருக்கும், உங்க வீடு எப்படி இருக்கும், அது வேலி அடைக்கப்பட்டதா இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். அது வேலி அடைக்கப்பட்டதா இருக்கும், அது காக்கப்பட்டதா என்ன செய்யும் இருக்கும். என்னோட கூட சேர்ந்து பாடுவீங்களா? இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டியின் இரத்தம் என் வீட்டின் முத்திரை.
இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி ரத்தம் என் மறுபடி சொல்லுவா. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. மறைந்து வரும் கொள்ளை நோய்களுக்கும் பயப்படேனே, நான் பயப்படேனே. மறைந்து வரும் கொள்ளை நோய்களுக்கும் பயப்படேனே, நான் பயப்படேனே. இயேசுவின் நாமம் அவன் ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. வியாதி பயம் அது மரண பயம், இயேசுவின் நாமத்தில் நீங்கிடட்டும். வியாதி பயம் அது மரண பயம், இயேசுவின் நாமத்தில் நீங்கிடட்டும். இயேசுவின் என் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. இயேசுவின் நாமம் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதைவன் கூடாதை அணுகிடாது. பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதைவன் கூடாதை அணுகிடாது. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. பரலோக சேனை காவலுண்டு, சர்வ வல்ல தேவானி கிருபையுண்டு. பரலோக சேனை காவலுண்டு, சர்வ வல்ல தேவானி கிருபையுண்டு. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. இயேசுவின் நாமம் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. உயர்த்திடுவோம் இயேசு நாமத்தையே, மறந்திடுவோம் நோயின் பெயர்களையே. உயர்த்திடுவோம் இயேசு நாமத்தையே, மறந்திடுவோம் நோயின் பெயர்களையே. இயேசுவின் நாமம் ஜீவனை காக்கும், அவர் ஆட்டுக்குட்டி ரத்தம். என் வீட்டின் முத்திரை. ஓ இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. ஹல்லேலூயா, ஆமென். ஐந்தாவது அடியை பாருங்க, உயர்த்திடுவோம் இயேசு நாமத்தைய. அப்பதான் என்ன செய்ய முடியும்? எதை மறந்துடுவோம்? நமக்கு இருக்கிற பலவீனங்கள், நமக்கு இருக்கிற கஷ்டங்கள், நமக்கு இருக்கிற போராட்டங்கள், நமக்கு இருக்கிற பாடுகள், நமக்கு இருக்கிற சோதனைகள் எல்லாம் என்ன செய்யப்படும்? மறந்துடும். எப்போ மறக்கும்? இயேசுவின் நாமத்தை உயர்த்தி கொண்டே இருக்கும்போது. ஹல்லேலூயா, ஆமென். வாயின் அறிக்கையினாலே அவருடைய நாமத்தை சொல்லி கொண்டே இருக்கணும். ஆமென். எங்கே நின்று கொண்டு இருந்து வேலை பார்த்தாலும் சரிதான், வீட்டில் இருந்தாலும் சரிதான், வெளியில் போயிட்டு இருக்கும்போதுனாலும் சரிதான், இயேசுவின் நாமத்தை மாத்திரம் சொன்னாவோ அவர் நம்முடைய மத்தியில் இறங்கி வருகிறவர். ஹல்லேலூயா. அவர் எங்கேயுமே போக மாட்டாருங்க. எப்பொழுதுமே ஒன்று நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், எப்பொழுது என் மகள் கூப்பிடுவார் தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? காத்துக்கொண்டே இருக்கிறவர். ஆமென். அதை நீங்கள் துதியை சொன்னாலும் கிட்டத்தில் தான் இருப்பார், ஸ்தோத்திரம் சொன்னாலும் உங்கள் கிட்டத்தில் வந்துடுவார். ஆமென். நன்றி சொன்னால் கிட்டத்தில் வந்துடுவார். ஒரே ஒரு வார்த்தை இயேசு என்று சொன்னாலே போதும், அவர் என்ன செஞ்சிருவார்? உங்கள் பக்கத்தில் வந்துடுவார். உங்கள் பக்கத்தில் இயேசு இருந்தார்னா உங்களை எதுவும் என்ன செய்ய முடியாது, நெருங்கவே முடியாது. அங்கே 4வது அடியா 3வது அடி அழகாய் சொல்லுது, பொல்லாப்பு உனக்கு என்ன செய்யாது, வாதை உன் கூடாரத்தை அணுகவே அணுகாது. ஹல்லேலூயா. எந்த காரியம் இந்த உலகத்திலே நடைபெறுகிற அல்லது உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த காரியம் என்ன செய்யாது, வாய்க்காது. ஏன்? என்னை உருவாக்கினவர் என் கூட இருக்கிறார். சத்தமாக சொல்லுங்க, என்னை உருவாக்கினவர் என் கூட இருக்கிறார். பக்கத்தில் உள்ளவரை பார்த்து சொல்லுங்க. ஆமென். ஆமாம், இன்னைக்கு அதை தான் டாப்பிக்கில் நம்ம பேச போகிறோம். என்னை உருவாக்கினவர் ஒருத்தர் இருக்கார். ஆமென். ஹல்லேலூயா. அவருக்கு நான் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். அவன் இயேசுவின் நாமத்தை நம்ம என்ன செய்யணும், அவன் உயர்த்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. 3வது அடியையும் 5வது அடியையும் மறுபடியும் என்னோட கூட சேர்ந்து நல்ல கரங்களை உற்சாகமாய் தட்டி, நல்ல கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். ஆமாம், இதே சத்தத்தோட சேர்ந்து பாடலாமா?
பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகிடாது. சொல்லுங்க, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, ஓ வாதையின் கூடாரத்தை அணுகிடாது. மறுபடியும் சொல்லுமா, பொல்லாப்பு பொல்லாப்பு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகிடாது. இன்னும் சத்தமாய், பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகிடாது. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. இயேசுவின் நாமம் அவன் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி இரத்தம் என் வீட்டின் முத்திரை. உயர்த்திடுவோம் இயேசு நாமத்தையே, மறந்திடுவோம் நோயின் பெயர்களையே. உயர்த்திடுவோம் இயேசு நாமத்தையே, மறந்திடுவோம் நோயின் பெயர்களை. இயேசுவே இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. இயேசுவின் நாமம் என் ஜீவனை ஆமென். ஆட்டுக்குட்டி இரத்தம் இன்னும் நல்ல சத்தமாய், இயேசுவின் நாமம் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி இரத்தம் என் இன்னும் சத்தமாய், இயேசுவின் நாமம் ஜீவனை காக்கும், ஆட்டுக்குட்டி இரத்தம் என் வீட்டின் முத்திரை. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்று வாண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்று வாண்டிடுவார். ஆமென். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடம் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடம் இடம் உண்டு. பாவம் இல்லை அங்கு சாபம் இல்லை, வியாதி இல்லை கடும் பசியும் இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம், பாவம் இல்லை அங்கு சாபம் இல்லை, வியாதி இல்லை கடும் பசியும் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்று ஆண்டிடுவார். சொல்லுங்க பார்க்கலாம், ஓ ராஜாதி ராஜா என்றென்றும் என்று மாண்டிடுவார். இயேசுவின் குடும்பமே. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடம் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடம் இடம் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்று மாண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்று மாண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம், இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம். ஆமென். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம். பக்தரை காணிக்கும் இயேசுவின் நாமம் இனிதான, ஓ இன எல்லாம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன எல்லா நாமம் இன்பமாம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாருங்கு வாசனை வீசிடும் நாமம்.
ஜெயித்திட்ட நாமம், சாவ பிசாசை துரத்திட்ட நாமம், சாத்தானை மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து சாத்தானை சேனாயை, ஓ சாவ சாத்தானை சேனை, சாத்தானை சேனாயை, ஆமென் சாவ. நல்ல தலைக்கு மேல கையை தட்டி சொல்லுமா, இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம். ரிமாரா கரவா ஷகரவா. Thank you glory master. இயேசுவின் நாமத்தினால உடைய நிறைவான பிரசன்னத்திற்காக உடைய மகிமைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய நாமத்தை உயர்த்த உயர்த்த என் ஆண்டவருடைய கரம் உம்முடைய பிள்ளைகள் மேல அமர்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஓ இயேசுவின் நாமம், yes glory. வானிலும் வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம், வானிலும் பூவிலும் வானாதி வானவர் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், எங்கள் இயேசுவின் நாமம், இன்ப நாமம். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, சோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, ஆமென், சோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலோ எந்த நேரத்திலோ நன்றியா உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலோ இயேசுவே, எந்த வேளையிலோ துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த கால அப்படி நாம் எல்லாம் எழுப்பிக் கொள்ளுமா, எல்லாரும் எழுப்பிக் கொள்ளும். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையில் நல்ல கரங்களை தட்டி இயேசுவே துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் ஆமென், தாழ்விலும் ஓ வாதையில் என் பாதையில் நீரே. எந்த காலத்திலோ எந்த நேரத்திலோ நன்றியா உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலோ துதிப்பேன். இயேசுவே எந்த வேளையிலோ துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. எந்த காலத்திலோ எந்த நேரத்திலோ நன்றியா உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தை, இயேசுவே உம்மை நான் எந்த மறுபடியும் சத்தமாய் இயேசுவே, இயேசுவே உம்மை நான் உரவரா ஷகரரவா. இயேசுவே எந்த வேளையிலோ துதிப்பேன். வழி தப்பி நான் திரிந்தே, பாவ வழி அதை சுமந்தழைத்தே. வழி தப்பி நான் திரிந்தே, பாவ வழி அதை சுமந்தழைத்தே. அவர் அன்பு கூறாலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு கூறாலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கி சொல்லுங்க, அந்த இன்ப மறுபடியும் அந்த இன்ப இன்னும் சத்தமாய் அந்த இன்ப சந்தோஷம், ஓ சந்தோஷம், சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை முற்றும் என்னை சந்தோஷம். இயேசுவே சந்தோஷம், ஹல்லேலூயா, இயேசு என்னை
சந்தோஷம் பொங்குதே. சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவா. சொல்லுங்க பார்க்கலாம். ஓ சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான். ஆனால் இயேசு கைவிடா தானாய் வந்து ரட்சிப்பா. ஆனால் இயேசு கைவிடா தானாய் வந்து ரட்சிப்பா. அந்த நல்ல இயேசு எந்த சொந்தமானாரே. அந்த நல்ல இயேசு எந்தன் இந்த சத்தமானாரே. அந்த நல்ல இயேசு எந்தன் என் இயேசு மாத்திரம்தான் எனக்கு சொந்தமானவர் அப்படின்னு சொல்லுகிறவங்க மாத்திரம் அந்த நல்ல இயேசு எந்தன் இன்னும் சத்தமாய் அந்த நல்ல இயேசு எந்தன் இப்ப தலைக்கு மேல கையை தட்டி சந்தோஷம் பொங்குதே. சந்தோஷம் ஓ சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹalleluya இயேசு என்னை ரட்சித்தார். முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹalleluya சந்தோஷம் பொங்குதே. சந்தோஷம் பொங்குதே. சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹalleluya இயேசு என்னை ரட்சித்தார். Yes, Lord. முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழித்திடுவார். பாவத்தில் பாதாளத்தில் அழித்திடுவார். நானும் பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன். நானும் பரலோகத்தில் நானும் பாடல் பாடிடுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். இன்னும் சத்தமாய் என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். வார்த்தையை சொல்ல சொல்ல என்னில் வாழும் இயேசுவோடு ஒரு தேவ மகிமை என்றும் வாழுவேன். இப்பொழுது உங்களுடைய இடத்துல கடந்து வருகிறது. இயேசுவோடு Jesus. என்றும் வாழுவேன். அவரோடு நான் வாழுவேன். வாழும் இயேசுவோடு அவர்தான் எனக்கு என்றும் சொந்தமானவர் சொல்லுகிறவங்க. என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். ஓ என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். ஓ சந்தோஷம் பொங்குதே. சந்தோஷம் பொங்குதே. சந்தோஷம் என்னில் பொங்குதே. Jesus. இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது ஒரு தேவ வல்லமை கடந்து வரட்டும். ஒரு தேவ அக்கினி கடந்து வருவதாக. ஒரு ரபா ஹபா ஹவா ஹவா ரவா சிவாராதாரகரியாந்துரே. Thank you glory to God. கர்த்தருடைய மகிமை இந்த இடத்தை முழுதுமாய் மூடிக்கொண்டு இருக்கிறார். இந்த இடம் முழுதுமாய் மூடிக்கொண்டு இருக்கிறார். ஒரு தேவ பிரசனம் இந்த இடம் முழுதுமாய் நிரப்பி கொண்டு இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால அவரை உயர்த்த உயர்த்த அவரை மகிமைப்படுத்த ஒரு தேவ கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்ப போகிறது. Jesus. சந்தோஷம் என்னில் பொங்குதே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தா. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டையின் ரத்தத்தினால். நல்ல சத்தமாய் வல்லமை உண்டு. Yes, glory. இயேசுவின் நாமத்தினால உடைய வல்லமையுள்ள கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல நீட்டப்படுவதாக. ஒவ்வொரு பிள்ளைகள் மேல நீட்டப்படுவதாக. இப்போது இப்போது ஒரு தேவ கரம். இப்போது ஒரு தேவ கரம். Thank you glory to God. Thank you glory to God. உங்களை விடுதலை ஆக்குகிற, உங்களை சுகப்படுத்துகிற, உங்கள் பலவீனங்களை மாற்றுகிற. Oh thank you glory to God. ஒரு வல்லமை கடந்து வருகிறது. ஒரு அக்கினி கடந்து வருகிறது. இப்போது fire. Riba haba haba haba. Shaba haba haba. Thank you glory. Thank you glory to God. Hallelujah. 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 Yes, Lord. Hallelujah. 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 Yes, glory. Thank you, Master Jesus. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால். Thank you, glory. Oh, hallelujah. நல்ல தலைக்கு மேல கையை தட்டி. Hallelujah. Yes, mighty name of Jesus.
Urabaraba shababababa. Ribaragaliandu. Ribariatradanawa. Ushakaradarabriatu. Hallelujah. 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 நல்ல கரங்களை தட்டி ஒரு 2 நிமிஷம் இயேசுவே ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை உயிரோடு எங்களை ஜீவனை காத்து இம்மட்டும் எங்களை நடத்தினீரே உமக்கு நாங்கள் நன்றி ஆண்டவரே. ஓ ஹalleluya hallelujah hallelujah hallelujah. Thank you glory master. Thank you glory to God. Thank you glory to God. உம்முடைய நாமத்தை உயர்த்தும் போதெல்லாம் எங்களுடைய மத்தியிலே இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறீர். எங்கள் சிரசை தொட்டு எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீர். எங்கள் ஜெபங்களை கேட்கிறவராய் இருக்கிறீர். எங்கள் பலவீனங்களை மாற்றுகிறவராய் இருக்கிறீர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இத்தனை பேர் சொல்ல முடியும். ஒரு 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் சத்தமா சொல்லுவீங்க, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. Thank you glory to God. Thank you glory to God. Oh Jesus. Oh hallelujah hallelujah hallelujah. Ah hallelujah. Ah hallelujah. கரத்தை உயர்த்தி சொல்லுவீங்களா? Hallelujah Hallelujah. Yes glory. Hallelujah Hallelujah. அவன் இன்னும் சத்தமாய் Hallelujah. Oh Hallelujah Hallelujah Hallelujah. மறுபடியும் Hallelujah Hallelujah. எங்கே 2 பேர் 100 பேர் அவருடைய நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். மறுபடியும் சொல்லுவான், அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். அவரை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் உங்கள் நடுவே வந்து அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். சொல்லுங்க Hallelujah. Yes glory. ஆண்கள் பகுதியில நீங்க மாத்திர சத்தமா சொல்வீர்களா? Hallelujah. Yes. Hallelujah. Hallelujah. பெண்கள் பகுதியில இன்னும் சத்தமாய் Hallelujah. Hallelujah. Yes glory. Hallelujah. எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா?
நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்மை தேடி வந்து உம்மை துதித்து பாடி உம்மை ஆராதித்து உம்மை உயர்த்தி இவ்வளவு காரியங்களை செய்ய நீர் எங்களுக்கு ஒரு அனுக்கிரகம் பாராட்டினீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுடைய வாழ்க்கையில பாராட்டின கிருபை பெரியது. எங்கள் மத்தியில் நீர் அசைவாடு இருக்கிறீர். உடைய பிரசனத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். உடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இந்த ஆராதனைக்குரிய வல்லமை, இந்த ஆராதனைக்குரிய பிரசனம் உடைய பிள்ளைகளை எப்பொழுதும் நிரப்புவதாக பெரிய காரியங்களை செய்யும். மீதியான ஒவ்வொரு நிமிடத்தையும் என் தேவன் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவேன். ஹல்லேலூயா. அப்படி நாம் எல்லாரும் அமர்ந்து கொள்ளுவோம். தொடர்ந்து ஒரு சில அறிவிப்புகள், அதை தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்ல போகிறோம். இன்று இந்த ஆராதனை முடிந்ததுக்கு பிற்பாடு மதிய உணவு உங்களுக்கு இங்கே அளிக்கப்படும். அதற்கு பின்பதாக 4 மணிக்கு திருமங்கலத்துறை திருமதி சுமதி அவர்களுடைய இல்லத்தில் வைத்து ஜெபக்கூட்டம் நடைபெறும். இன்று மாலை 4 மணிக்கு திருமங்கலத்துறை திருமதி சுமதி அவர்களது இல்லத்தில் வைத்து ஜெபக்கூட்டம் நடைபெறும். திருச்சபையின் பிள்ளைகள் நீங்கள் அதில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். அது மாத்திரமல்ல, அந்த ஜெபக்கூட்டம் முடிந்ததற்கு பிற்பாடு மறுபடியும் 6:30 மணிக்கு லெந்து கால கன்வென்ஷன் கூட்டம் உயிர்மீட்சி கூட்டமாக நம்முடைய ஆலயத்தில் வைத்து நடைபெறும். அதனால் இன்று மாலை 6:30 மணிக்கு ஆலயத்தில் வைத்து லெந்து கால கன்வென்ஷன் கூட்டம் நடைபெறும். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்தளிப்பதற்காக பாஸ்டர் செல்வின் துரை அவர்கள் வருகை இருக்கிறார்கள். தூத்துக்குடி பட்டணத்தை சேர்ந்தவர்கள் தான் நம்முடைய மத்தியிலே அதனுடைய வார்த்தையை பகிர்ந்தளிக்கும்படியாய் கடந்து வருகிறார்கள். அதனால் திருச்சபையின் மக்கள் கன்வென்ஷன் கூட்டங்களிலே இந்த லெந்து கால நாட்களிலே இதை பயன்படுத்தி கொள்ளுமாறு, இதை விட்டு விடாதபடிக்கு எல்லாரும் என்ன செய்யுங்க, கண்டிப்பாய் நீங்கள் அதில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். தொடர்ந்து வருகிற ஞாயிறு மாதத்தின் 4வது ஞாயிறாயிருப்பதினாலே காலை ஆராதனை காலை 9:45 மணிக்கு பரிசுத்த திருவிருந்து ஆராதனையாய் நடைபெறும். அதனால் வருகிற ஞாயிறு காலை ஆராதனை காலை 9:45 மணிக்கு பரிசுத்த திருவிருந்து ஆராதனையாய் நடைபெறும். அதற்கு முன்பதாக 9 மணிக்கு வாலிபர் கூட்டம், ஆண்கள் ஐக்கிய சங்க கூட்டம், பெண்கள் ஐக்கிய சங்க கூட்டம் தனித்தனியாக நடைபெறும். அதிலையும் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாதம் மார்ச் மாதமாக இருப்பதினாலே இந்த மாதம் இறுதிக்குள்ளாக சங்க காணிக்கை, அர்ப்பின் பண்டிகை, அது மாத்திரமல்ல ஏலவாக்கி இருக்குமே என்றால் நீங்கள் அதை செலுத்தும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது நம்முடைய கடமையாக இருக்கிறது. மார்ச் 31ஆம் தேதிக்குள்ளாய் நம்முடைய கணக்கு எல்லாவற்றையும் முடிவடைகிறதா இருக்கிறதுனால இது எல்லாவற்றையும் செலுத்தி இருக்கிற கட்டாயம் இருக்கிறது. திருச்சபையின் பிள்ளைகள் நீங்கள் அதிலே கவனம் செலுத்தும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து என்னுடைய வார்த்தைக்கு நேராய் வேகமாய் கடந்து சென்று சொல்லி நான் சீக்கிரமாய் நான் முடிக்கிறேன். இருந்தவனமாய் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கிருபையும் இறக்கும் இதனால பிதாவே, இது ஆசீர்வதிக்கப்பட்டதான இதனால் வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உடைய வேத வசனங்களை நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆவியானவர் எங்களோடு பேசும். உடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாய் வார்த்தைக்குரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாய் காணப்பட கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுவேன் ஹல்லேலூயா. சரி, எடுத்தவர்கள் ஒருவர் வாசிக்கலாம். ஏசாயா 64ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஏசாயா
64ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இப்பொழுதும் கர்த்தாவே, இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. உம்முடைய கரத்தின் கிரியை. ஹல்லேலூயா, ஆமென். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், இன்னைக்குடைய டாபிக் என்னது? உருவாக்குகிறவர். ஹல்லேலூயா. இங்கே வேதவசனம் அழகாய் சொல்கிறது, நீர் எங்களை உருவாக்குகிறவர். ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். உருவாக்குகிறவர் என்று சொன்னாலே ஒரு காரியத்தை எடுத்தோம் கவித்தோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யாது? இருக்கவே இருக்காது இல்லையா? அப்படிப்பட்டதான செயல் அங்கே இருக்காது. ஆனால் இந்த உருவாக்குகிற காரியம் என்று சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமாய் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? அந்த படைப்பை உருவாக்க வேண்டியது இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாய் அதை என்ன செய்ய வேண்டியது இருக்குது? சரிப்படுத்துகிறது தான் உருவாக்குதல் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு குயவன் ஒரு பானையை அல்லது வேற ஏதோ ஒரு காரியத்தை செய்வானையாக அந்த பாத்திரத்தை அவன் ஒரே நாளிலே வணைந்து விட முடியாது. சரிதானா? ஒரே நாளில் என்ன செய்ய முடியாது? ஒரு செகண்டில், ஒரு 5 நிமிஷத்தில், ஒரு 10 நிமிஷம் பண்ண முடியாது. அது உருவாக்குறதுக்காக ஒரு நேரம் என்ன செய்யப்படுகிறது இருக்கிறது. அதற்குன்னு ஒரு காலங்கள் குறிக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு ஆசாரி செதுக்குகிற காரியத்திலே, சிலையை செதுக்கிற காரியத்தில் எனக்கு இப்படி வேணும் உடனே தாங்க அப்படின்னு சொல்லி அவர் 5 நிமிஷம் வாங்க முடியுமானா முடியாது. அதை செதுக்குகிறதற்கு, அதை படைப்பதற்கு, அதை உருவாக்குவதற்கு அநேக நேரங்கள் எடுக்கும், அநேக நாட்கள் கூட எடுக்கிறதாய் என்ன செய்யும் இருக்கும். ஒரு தங்கத்தை உருக்குகிற காரியமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் பார்க்கும்போது எல்லாமே ஒரு நேரம் என்ன செய்யப்பட்டு இருக்கிறது? குறித்து கொண்டே இருக்கிறது. உடனே முடிப்பதற்கான காரியம் இல்லை. அப்ப இந்த உருவாக்கப்படுதல் என்பது உடனே நடைபெறுகிற காரியம் இல்லை. ஒரு டாக்டருக்கு நீங்க படிக்கணும் அப்படின்னா போய் உடனே போய் படத்தை வாங்கிட்டு வர முடியுமா? அதற்கு படிக்கிறதுக்கு இன்ஜினியர் ஆகிறதுக்கோ வக்கீலுக்கு படிக்கணுமோ எல்லாத்துக்கும் என்ன செய்கிறது? அதற்குன்னு அந்த உருவாக்குகிற தன்மை வருகிற வரைக்கும் நிறைய படிப்புகள் படித்த பிறகுதான் நீங்கள் உருவாக்கப்படுகிறீர்கள். ஆமென். அப்ப உருவாக்கப்படுதல் என்பது நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு நேரம், அதுக்கு ஒரு காலம் உடனே நடைபெறுகிறதாய் இருக்காது. அதுபோலதான் கர்த்தர் நம்மை உருவாக்குவதும் ஒரே நாளில் நடப்பது காரியம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நீ ஆசைப்பட்டதெல்லாம் உடனே என்ன செய்ய முடியாது. அவர் கொடுக்கிறவர், அவர் நல்லவர். ஆமென், ஆமென். ஆனால் நம்மளை உருவாக்கின பெறுவர் கொடுக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். பல வருடங்களாய் படித்துதான் ஒரு பட்டத்தை நம்மளால் என்ன செய்கிறது? வாங்க முடியும். நம்முடைய கர்த்தரும் நம்மை ஒரு நோக்கத்திற்காகவே என்ன செய்யப்படுகிறார்? ஏற்படுத்தி இருக்கிறார். நம்மை உருவாக்கும் போது நாம் அவருக்கு விட்டு கொடுக்கிறவளா என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். ஆமென். களிமண் அதை சரியாய் தண்ணி ஊற்றி அதை நல்லா பதப்படுத்தி அது அந்த குயவனுக்கு ஏற்றாற் போல இருந்தால் மட்டும்தான் சீக்கிரமாக என்ன செய்ய முடியும்? வணைய முடியும். அது உலகனே இருந்துச்சு அப்படின்னா வணையிறதுக்கு என்ன செய்ய முடியும்? ரொம்ப டைம் எடுக்கும். அதே போல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் நம்மை உருவாக்குகிறவர், நம்மை ஷேப் பண்ணுகிறவர். எனக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நம்மை விட்டு கொடுக்கிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. அப்பந்தான் அந்த உருவாக்குதல் என்பது சீக்கிரமாக என்ன செய்யும்? முடிவடையும். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. எரேமியா 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எரேமியா 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். குயவன் வளைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். பாருங்க, குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவர் கையில் என்ன செஞ்சிச்சு? கெட்டு போயிடுச்சு. அப்ப மறுபடியும் அதை என்ன செய்யறாரு? முதல்ல இருந்து அதை திருத்தப்படுத்துகிறார். அதுக்கு ஒரு நேரம் என்ன செஞ்சுட்டே இருக்குது? கடந்து சென்றே கொண்டே இருக்கிறாரு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய கரத்திலே நாம் இருக்கும்போது, நம்மை உருவாக்குகிற அந்த தருணத்திலே நம்மை முற்றிலுமாய் அவருடைய கரத்திலே நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்மை முற்றிலுமாய் அவருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும்.
அப்பொழுது தான் அவரை நம்மை முழுமையாக என்ன செய்ய முடியும், உருவாக்க முடியும். ஆனால் ஏன் நம்மளை அவர் சரியாய் உருவாக்க முடியவில்லை என்றால், கொடுக்கப்படுகிற சிக்ஷை, கொடுக்கப்படுகிற சோதனை, கொடுக்கப்படுகிற போராட்டம் என்ன செய்கிறது என்றால், விட்டு கொடுக்க முடியாத ஒரு தன்மையை என்ன செய்கிறது, உண்டு பண்ணி விடுகிறது. அப்போ உருவாக்குகிற தன்மையானது இன்னும் டிலே ஆகிக்கொண்டே என்ன செய்கிறது, நேரம் கடந்து கொண்டே போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்திலே, தேவனுடைய கரத்திலே நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணிக்க வேண்டும். நான் பாடல் பாடும்போது நான் சொன்னேன், போராட்டம் பாடு எல்லாவற்றையும் பாடணும் அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அவருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் நம்மை உருவாக்க வேண்டும் என்றால், முழுமையாய் நம்மை உருவாக்கப்பட வேண்டும் என்றால், காணப்படுகிற சிக்ஷை எல்லாவற்றையும் நாம் என்ன செய்ய வேண்டும், சகித்து போக வேண்டும். ஏனென்றால் சிக்ஷை ஒரு மனுஷனை உருவாக்குவதற்காகவே கொடுக்கப்படுகிறது. இந்த போராட்டம் பாடுகள் ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் வருகிறது, ஏன் என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் அனுமதிக்கிறார், அவரை போட்டு திட்டுறது. நம்மை உருவாக்குவதற்காக, நம்மை ஷேப் பண்ணுவதற்காக, நாம் இன்னும் பல காரியங்களை அறிந்து கொள்வதற்காக சில சமயங்களை சிக்ஷைகள் கொடுக்கப்படுகிறது. ஆனால் தேவனுடைய கரத்திலேயே நாம் இருப்போம் என்றால், கர்த்தர் நம்மை உருவாக்குகிற விதமானது வேறு விதமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நம்மை உருவாக்கும் போது 3 விதமான படிகளை நாம் பார்க்க முடியும். 3 விதமான ஸ்டெப்ஸ். என்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலாவது, அவர் நம்மை உருவாக்க வேண்டும் என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னா, முதலாவது மகனாக பிள்ளையாக. சொல்லுங்க, மகனாக அல்லது பிள்ளையாக, சத்தமாக சொல்லுங்க. ரெண்டாவது புத்திரனாக, ரெண்டாவது புத்திரனாக. மூணாவது கன்னிகையாக. மூணாவது 3 காரியம் சொல்லுங்க. முதலாவது என்னது, மகனாக அல்லது, ரெண்டாவது புத்திரனாக, மூன்றாவது கன்னிகையாக. சரினா, இந்த 3 காரியங்களை குறித்து நான் வேகமாய் சொல்ல போகிறேன். ஆனால் நேரம் இருந்தால் நான் தொடர்ந்து சொல்லுவேன், இல்லைன்னா என்ன செய்வேன், ஆமாம், அதை பின்னாடி நான் சொல்ல நான் கடமைப்படுகிறதாக இருக்கிறேன். வாசிக்கலாம். முதலாவது காரியம், நாம் கர்த்தர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக அல்லது மகனாக எப்படி உருவாக்குகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பு விளங்க பண்ணுகிறார். ஆமாம், தேவன் தம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா, ஆமென். மகனாக பிள்ளையாக நாம் இருக்க வேண்டுமென்ற எப்போனா நாம் பாவிகளாக இருக்கையிலே அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. பாருங்க, ஆமென். அவருடைய பிள்ளைகளாக, ஆமென், நம்ம எப்படிலாம் உருவாக்குகிறார் அப்படின்னு சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் அவருடைய அன்பை விளங்க பண்ணுகிறார். உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி நிறுத்தி நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்துகிறார். இன்னும் முதலாவது காரியம் வாசிக்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது வேதம் இவனமாய் சொல்லுகிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அது சகல பாவங்களையும் நீக்கி நம்ம என்ன செய்கிறது, சுத்திகரிக்கிறது. முதலாவது அவருடைய பிள்ளைகளாய், அவருடைய மகனாய் நாம் மாற வேண்டும் என்றால், அவர் நம்மை உருவாக்குகிறார் என்றால் எப்படி என்றால், முதலாவது அவர் நம்முடைய பாவத்தை என்ன செய்கிறார், மன்னிக்கிறார். ஆமென். பாவத்தை மன்னிக்கிறார். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு ஒரு தவறு செய்து விட்டால் நம்ம என்ன செய்வோம், தவறு செய்ய மாட்டாங்களா? ஆமாம், தவறு செஞ்சால் என்ன செய்வாங்க, என்ன செய்வீங்க, அடிப்போம், தண்டிப்போம், இதை செய்யாத, ஆமென் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது எப்போ நிறுத்துவோம் அப்படின்னா, இனி நான் செய்ய மாட்டேன்னு அவங்க சொல்கிற போது தான் என்ன செய்வோம், அந்த அடியை நிறுத்துவோம். கரெக்டு தானா? பிள்ளைங்கள்லாம் சிரிக்கிறாங்க. நிறைய வாங்கியிருக்கீங்களோ? ரைட். ஸோ அப்போ என்ன,
நாம் மன்னிக்கிற தெய்வத்தை தான் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு பல நேரங்களிலே பல பாவகமான காரியங்கள், ஆமென். ஆனால் பிள்ளைகளாய் அவருடைய மகனாய் நாம் மாற வேண்டும் என்றால் நாம் ஒப்பு கொடுக்கப்படவர்களாக இருக்கணும். அவர் நம்மை மன்னிக்கிறவராக என்ன செய்கிறார் இருக்கிறார். முதல் காரியம். ரெண்டாவது காரியம், எபிரெயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? எபிரெயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றிலும் நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். ஆமென். இங்கே பார்க்கும்போது இரண்டாவது காரியம், முதலாவது அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறார், அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறுகிறோம். இரண்டாவது, அவர் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தை துவக்குகிறார். ஆமென். எதை துவக்குகிறார்? விசுவாசத்தை. தேவனை அறியாத ஜனங்களாய் இருப்பவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விசுவாச நம்பிக்கைலாம் இருக்குமான்னா நிறைய இருக்காது. மனம் போல போக்கில் என்ன செய்வாங்க, போகிற போக்கில் என்ன வருதோ அது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருவோம். ஆனால் கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் என்ன வைக்கிறார்? நான் விசுவாசத்தை வைக்கிறார். என்ன விசுவாசம்? என்ன, நமக்கென்று ஒருத்தர் இருக்கிறார். ஆமென். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், அவர் எல்லாவற்றையும் செய்கிறவர். ஆமென். விசுவாசத்தை என்ன செய்கிறாரு? துவங்குகிறார். மூன்றாவது காரியம் வாசிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம், யோவான் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்கலாம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது பிள்ளையாக நம்மளை மாற்றி இருக்கிறார். அந்த விசுவாசம் என்ன செய்கிறது? நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றுகிறதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமாம். இன்றைக்கு இந்த விசுவாசத்தெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உருவாக்குகிறவர் நம்மை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். அவர் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை துவங்குகிறார். அந்த விசுவாசத்தை நிமித்தமாக பிள்ளையா என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ விசுவாசம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. அவரை விசுவாசித்தாலே அவருடைய பிள்ளையாய் நாம் என்ன செஞ்சு விடுகிறோம்? மாறி விடுகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் யாக்கோபுடைய நிருபத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஆமென், வேதம் அங்கே அழகாய் ஒரு வார்த்தையை சொல்வது. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே எப்படி இருக்குமா? செத்ததா இருக்கும். விசுவாசம் இருந்தா போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு பகுதி வருது. என்ன வருது? கிரியை. அல்லேலூயா. விசுவாசம் மாத்திரம் இருந்தால் போது, அது கிரியைகளை என்ன செய்ய வேண்டும்? ஆமென், காண்பிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, ஆமென், ரட்சிக்கப்பட்டாலே விசுவாசம் என்று அவர் சொல்கிறார். ஆனால் யாக்கோபு நிருபத்திலே வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது, நீங்கள் ரட்சிக்கப்பட்டால் கிரியை வேண்டும். ஆமென். ரட்சிக்கப்பட்டால் என்ன வேண்டும்? கிரியை என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அப்போ ரட்சிக்கப்பட்ட அடையாளம் என்பது கிரியையாக இருக்கிறது. அது எப்படி? ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஈசாக்கு என்கிற ஒரு மனிதனை குறித்து நாம் வாசிக்கிறோம் இல்லையா? இந்த ஈசாக்கின் காலத்திலே பஞ்சம் உண்டானது. பஞ்சம் உண்டான நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவராக வெளியே போகணும்னு நினைக்கும் போது அவர் சொல்கிறார், நீ இங்கே இருந்து என்ன செய், விதை என்று சொல்லும்போது கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஈசாக்கு அங்கே விதைத்தான். 100 மடங்கு ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சார்? பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி 12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படியே தொடர்ந்து அப்படியே கீழே போயிட்டே இருக்கும்போது இந்த ஈசாக்கு பலத்தவனாய் காணப்படுகிறான். அவன் பெரியவனாய் மாறுகிறான். அவருடைய ஆசீர்வாதம் சம்பத்து எல்லாம் பெருகி கொண்டே இருக்கிறார். அப்போ அவருடைய வாழ்க்கையில விசுவாசம் என்ன? கர்த்தர் இருக்க சொன்னார், அப்போ அவர் தான் நடத்துவார் இல்லையா? ஏன்னா அங்கே என்ன விதைச்சாலும் ஒன்றும் வளர போகிறதில்லை அப்படிங்கிறது ஈசாக்குக்கு தெரியும். ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியாய் விசுவாசித்து தான் அந்த இடத்துல அவர் இருக்கிறார், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். இந்த விசுவாசத்தினுடைய கிரியை எப்படியா இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு துறவை தோன்றார் இல்லையா? துறவை உண்டாக்கும் போது உடனே வாக்குவாதம் பண்ண என்ன செஞ்சிட்டாங்க? வந்துட்டாங்க. அப்போ விசுவாசம் அவரை விட்டு போனதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போச்சா? போகலை. சரி போட
ஓகே ரைட் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம், ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இதுதான் கிரியை. அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்து என்ன செய்றார், இன்னொரு இடத்துக்கு அவர் துறவை தோண்டுகிறதுக்கு போகிறார். அங்கேயும் என்ன செஞ்சாங்க, முதல் இதுக்கு என்ன துறவுக்கு பேர் என்ன, இயேசைக்கு. ரெண்டாவது ஒரு துறவை தோங்க, அங்கேயும் என்ன செஞ்சாங்க, வாக்குவாதம் பண்ணுகிறாங்க. பரவாயில்ல விடு, என் கூட இருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன், அவரை நான் விசுவாசிக்கிறேன், அவர் என் கூட இருக்கிறாரு, அப்போ அந்த விசுவாசத்தை கிரியை நான் இன்னும் காமிக்கிறேன், ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் என்னது, சித்னா என்று சொல்லி. அதுக்கப்புறம் பாருங்க இன்னும் பழகி பிறகு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய விசுவாசத்தும் அவருடைய கிரியை எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா, அந்த கிரியை ஓகே பார்க்கலாம் என் கூட ஒருத்தர் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டே போகும்போது ஆண்டவர் கொடுத்தாரு பாருங்க ரகோவத்தை. கரங்களை தட்டி ஒரு அலையில சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசம் நமக்குள் இருந்தாலும் நம்ம போய் சண்டை போட்டுட்டு கிடந்தோம், வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தோம்னா அதுக்கு பேர் என்ன கிடையாது, கிரியை இல்லை. ஆனால் நோ ப்ராப்ளம், கர்த்தர் பார்த்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஈசாக்கு எல்லாவற்றையும் என்ன செஞ்சார், அவன் விட்டுக்கொண்டே போய்கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் கர்த்தர் நம்மை உருவாக்குகிறவர். விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் கிரியையா என்ன செய்ய வேண்டும், அவன் வெளிப்படுகிறதாய் இருக்க வேண்டும். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என் சிறு பிள்ளைகளே, ஆமாம், உங்களுக்காய் மறுபடியும் கர்ப்ப வேதனை படுகிறேன். அவர் உருவாக்கப்படுவதற்காக. ஏன் தெரியுமா, இன்றைக்கி பல இடத்துல இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னும் குழந்தை இயேசுவாகவே இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு புரியுதா, இன்னும் எப்படி தான் இருக்கார், குழந்தை இயேசுவாகவே இருக்கிறார். இன்னும் ஒரு சிலர் இடத்துல இயேசு எப்படிப்பட்டவராக இருக்கிறனால் சிலுவையில் நமக்காக மரித்தவராக இருக்கிறார். அதோட முடிஞ்சு போச்சு. சிலுவையில் நமக்காக மரித்தவராக இருக்கிறார். சிலர் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்துட்டார் அப்படி நிற்கிறாங்க. உருவாக்கப்படுதல் எங்கே வரைக்கும் போகுது பாருங்க. சிலர் இயேசுவை குழந்தை இயேசுவாவையே இன்னும் வச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு ஆசாரார் சிலுவையில் நமக்காக மரித்திருக்கிறார் என்கிற ஒரு காரியத்தை மட்டும்தான் வச்சிருக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் மரித்தவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க, அதோட நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் மரித்து உயிர்த்து பரலோகத்துக்கு போயிட்டார், அதோட முடிஞ்சு போச்சு. அதோட என்ன செஞ்சுட்டு முடிந்து போன ஒரு காரியம் என்று சொல்லி அதோடு முடித்தும் என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு சிலர் வைத்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர் எந்த நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா, போனவர் திரும்ப வருவார், நான் ஆயத்தமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி இன்னும் காத்து கொண்டு இருக்கிறாங்க. கரங்க தட்டி ஒரு அலையிலேயே சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமென். இப்படி தான் நிறைய பேர் கூட்டம் இருக்குது. இன்றைக்கி நாம் யார் கூட்டம் அப்படின்னா, அவருக்காய் காத்திருக்கிற கூட்டம். ஹல்லேலூயா. ஆமென். அவர் நமக்காக பிறந்தவர், நமக்காகவே மரித்தவர், நமக்காகவே உயிர்த்தவர், நமக்காகவே பரலோகத்துக்கு சென்றவர், நமக்காக அதே பிரசன்ஸோடு இறங்கி வந்து நம்மை அழைத்து கொண்டு செல்கிறவர். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுமே, ஹல்லேலூயா. ஆமென். உருவாக்குகிற தன்மையுடைய தேவனாய் அவர் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாற நாம் வேண்டும். அப்படின்னா அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார், விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையை துவக்குகிறவராக இருக்கிறார். அது மாத்திரம் நம்மை பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். அப்படின்னா நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத மாத்திரம் பார்த்து ஆமென் அடுத்த பகுதிகளாய் நாம் கடந்து செல்வோம். மீதியான 2 காரியங்களை வருகிற நாட்களிலே நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவது நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசிக்கலாம் வேகமாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால், நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சரி, அப்போ அவர் நம்மை உருவாக்குகிறவர். எப்படி உருவாக்க விரும்புகிறார்? முதலாவது மகனாக பிள்ளைகளாக அப்படின்னா நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. மனம் திரும்புகிறவர்களாக நான் மனம் திரும்பி தானே இங்கே உட்கார்ந்துருக்கிறேன். நீங்கள் நிறைய சிந்தித்து பார்ப்பேன் என்றால் நாம் மாற வேண்டிய காரியங்கள் நிறைய என்ன செய்கிறது இருக்கிறது. அப்போ மனம் திரும்புகிற பிள்ளைகளாய் நாம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதான பிரதானமான ஒரு சுவிசேஷம் என்ன அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. வாசிக்கலாம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். ஆமென்.
மனம் திரும்புகிறவர்களாய் நாம் இருக்கும்போது தான் அவருடைய பிள்ளைகளாய் நம்மால் மாற முடியும். ரெண்டாவது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேதம் இவனமாய் சொல்கிறது. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். ரெண்டாவது என்ன செய்யணும்? நம்மை தாழ்த்தணும். ஆமென். எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்காய் நம்ம என்ன செய்ய வேண்டும்? தாழ்த்துகிறவர்களாய் இருக்க வேண்டும்னா, அதை நேற்றைய தினத்தில் நான் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தேன் இல்லையா? எத்தனை பேர் வந்தீங்கன்னு சொல்லி கையை தூக்குங்க. சரி, வராதவங்க கையை தூக்க வேண்டாம். அடுத்த மாதமாவது கட்டாயம் என்ன செஞ்சுருங்க, வந்துடுங்க. அப்போ தான் செய்தியுடைய சில காரியங்கள் தெரியும். அப்போ நேற்று தினத்தில் நாகமான் என்கிற ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். அந்த நாகமான் பெரிய மனுஷனாக இருக்கிறான், பெரிய படைத்தளபதியாக இருக்கிறான். அது மாத்திரமல்ல, அவனால் ஒரு தேசமே ரட்சிக்கப்படுகிறது. நிறைய போரில் எல்லா இதுலையும் அவன் தான் என்ன செய்கிறான், அவன் மூலமாக வின் பண்ணுறான். அவ்வளோ பெரிய மனிதனாக இருக்கிற அந்த நாகமான் வாழ்க்கையில் காணப்பட்டது குஷ்டரோகம். அந்த குஷ்டரோகம் நீங்குவதற்காக அவன் எலிசா தீர்க்கதரிசியிடத்தில் கடந்து சொல்லும்போது எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறான், நீ யோர்தான் நதியில் என்ன செய், 7 தினம் ஸ்நானம் பண்ணு என்று சொல்லி. அப்போ அந்த மனுஷனை இந்த நாகமான் நினைத்த ஒரு காரியம், எத்தனையோ நதிகள் இருக்கிறது, எத்தனையோ ஆறுகள் இருக்குது, அங்கெல்லாம் நான் ஸ்நானம் பண்ண வேண்டாமா, இங்கே மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு போனார். ஆனால் போன இடத்துல அங்கே இருக்கிற ஊழியர்கள் அவருக்கு அநேக காரியங்களை சொல்லிக் கொடுத்தார்கள். கொடுத்தது மாத்திரமல்ல, உடனே நேர என்ன செஞ்சாருன்னா, தேவனுடைய மனுஷனாகிய தேவனுடைய தீர்க்கதரிசி ஆகிய அந்த எலியாவின் வார்த்தையை நான் கேட்பேன் என்று சொல்லி அந்த இடத்துக்கு கடந்து செல்கிறாரு. யோர்தான் நதியில் 7 தினம் ஸ்நானமான பண்ண உடனே அவருடைய மாமிசம் சிறு பிள்ளையின் மாம்சம் போல் மாறிற்று என்று சொல்லி வேதவசனம் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது. அப்படி என்றால் அவனுடைய சுகத்திற்கான அந்த குஷ்டரோகம் நீங்கினதுக்கான காரணம் என்னவென்றால், மேலே இருக்கிறேன், என்னால் கீழே வர முடியாது என்று சொல்லி அவன் நினைக்கவில்லை, இறங்கி வருகிறான். அவன் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படி அவர் என்ன செய்ய வரும்போது, தன்னை தாழ்த்தும் போது அவனுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது, அற்புதம் நடக்கிறது. இன்றைக்கு நம்மையும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பதாய் நாம் தாழ்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு இவ்வளோ காரியங்கள் இருக்கிறது, என் கையில் இவ்வளோ காசு இருக்குது, எனக்கு பின்னாடி இத்தனை கூட்டங்கள் இருக்கிறது, எனக்கு இவ்வளோ பெரிய வேலை காரியங்கள் இருக்கிறது, நான் இவ்வளோ பெரிய நாக்கும் அவ்வளோ பெரிய ஒரு காரியத்துக்கும் என்ன செய்யாது, நடைபெறாது. நம்ம தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்துகிறவர்களாக என்ன செய்ய வேண்டும், இருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். மார்பலை அடித்து கொண்டு சொன்ன ஒரு மனுஷன் என்ன சொன்னான், பாவியாக என் மேல் கிருபையாயிரும். அவன் தான் என்ன செய்யப்பட்டான், நீதிமானாக்கப்பட்டான் என்று சொல்லி அவன் லூக்கான சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம். என கண்பான தெய்வ பிள்ளைகளே, ரெண்டாவது காரியம், அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும் என்றால் நாம எவ்வளவுக்குள்ளே நம்மை தாழ்த்த முடியுமோ அவ்வளவுக்குள்ளே நாம் என்ன செய்ய வேண்டும், தாழ்த்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே அழகாய் போடப்பட்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமென். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். தாழ்மையுள்ளவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும், இருப்பவர்களாய் காணப்பட வேண்டும். மூன்றாவதாக வாசிக்கலாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் தேவ பாரகரும் கண்டு கோபமடைந்து. ஆமென். இங்கே பார்க்கும்போது வேதம் சொல்லுங்க, தாவீது குமாரனுக்கு ஓசனா என்று தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகள். அப்போ மூன்றாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், தேவனை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இங்கே ஓசனா என்று சொல்லி அவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் என்ன செஞ்சாங்களாம், ஆர்ப்பரித்த பிள்ளைகள். அவன் பிள்ளைகள் தேவனை என்ன செய்யணும், அவன் பிள்ளைகளாக இருப்பவர் என்றால் தேவனை துதிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இந்த பிள்ளைகள் என்று சொல்லும்போது நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த சண்டே ஸ்கூல்லாம் போயிருக்கிறீங்களா? நீங்கள் அங்கே இருந்தால் இங்கே வந்தோம் அப்படிங்கன்னா, நீங்கள் நிறைய இடத்துல சண்டே ஸ்கூல் இல்லாமல் டைரெக்டாக என்ன செஞ்சிடறோம், 10ஆப்புக்கு வந்துடுறோம், 10th 12th என்ன செஞ்சிடறோம், வந்துடுறோம். ஆமாம். அப்போ ஒன்றும் சில நேரங்களில் கீழே இருக்கிறதெல்லாம் என்னங்கிறது தெரியாமல் போய் விடுகிறது. சரி, இந்த சண்டே ஸ்கூல்லலாம் நான் பார்த்தீங்கன்னா, ஆமாம், வெளியிடங்களிலோ அல்லது கிராமங்களிலேயோ சில இடத்துல வந்து நடத்துகிற காரியங்களெல்லாம் பார்க்கும்போது முன்னாடி இருந்து நடத்தும்போது அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி ஒரு பாட்டை சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா, ஏசு நல்லவர் அப்படின்னு சொன்னால் அவங்க எப்படி படிப்பாங்க?
எப்படி படிப்பாங்க? உற்சாகமாக படிப்பாங்க, சத்தமாக படிப்பாங்க. அவன் அதெல்லாம் முதிர்ச்சி போய் தான் இன்றைக்கி எப்படி படிக்கிறது தெரியுமா? நல்ல நமக்கு என்ன செஞ்சுட்டோம், நமக்கு தான் எல்லாம் தெரிஞ்சு, நாங்கள்லாம் முடிச்சுட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சிடறோம், நம்ம பாட்டை இன்றைக்கி ஆன்லைன் பிள்ளைங்கிட்ட தான் சொல்லிட்டு வந்தேன். அல்லேலூயா. இந்த அலையிலே சொல்லும் போதெல்லாம் அலையிலே சொல்லணும். ரைட், ஓகே. இதையும் சொல்லி கொடுத்துருக்குறேன், உங்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்குறேன். சரி, அப்போ சத்தமாக துதிக்கிறவர்கள் யார்? இந்த பிள்ளைகள். அப்போ நாம் தேவனை என்ன செய்ய வேண்டுமா? துதிக்கிறவர்களாக இருக்கணும். அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் என்றால் தேவனை துதிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். 4வது கடைசியாக நாம் வாசித்து முடிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறுதலாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். உன்னதமானவருக்கு நீங்கள் எப்படி இருப்பீங்க? பிள்ளைகளாய் இருப்பீர்கள். மேற்சொல்லப்பட்டதான இந்த வசனத்தின் காரியங்கள் எப்படியா இருக்கிறது என்றால், சுருக்கமாய் சொல்ல போவேன் என்றால், அவருடைய பிள்ளைகளாய் நீங்கள் மாற வேண்டும் என்றால் உங்களுடைய குணங்கள் என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். மறுபடியும் வாசிங்க. இப்போ எப்படி அந்த குணங்கள் மாறணும்? வாசிக்கலாம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்கள் சத்துருக்களை என்ன செய்யுங்க? சிநேகியுங்கள். ஆமா, நம்ம குணம் எப்படி? சத்ருவா வந்து பர்றா அப்படிமோ. ஆமென். அவன் நமக்கு சத்ருவா இருக்கிறது காட்டிலும் அடுத்து கொஞ்ச நாள்ல நாம அவனுக்கு என்ன செஞ்சிருவோம்? மாறி விடுகிறோம். அப்படி மாற சொல்லலை. உங்களை சத்துருக்களை என்ன செய்யணுமா? சிநேகியுங்கள். அடுத்தது நன்மை செய்யுங்கள். நன்மை செய்யுங்கள். செய்வோமா? அவன் என் மூஞ்சிலே என்ன செஞ்சிடக்கூடாது. ஆனால் வேதம் அதை கற்றுக் கொடுக்கவில்லை. நாங்கள் மாற வேண்டும். அல்லேலூயா, ஆமென். நம்முடைய குணங்கள் மாற வேண்டும். பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும் என்றால் முதல் காரியம் மனம் திரும்புகிறவர்களாய் இருக்க வேண்டும். 2வது காரியம் தாழ்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். 3வது காரியம் தேவனை துதிப்பவர்களாய் நாம் இருக்க வேண்டும். 4வது நம்முடைய குணங்கள் மாற வேண்டும். அல்லேலூயா. முதல்ல ஒரே ஒரு காரியத்தை தான் நம்ம பார்த்துருக்கிறோம். 3 காரியங்களை சொன்னேன். கர்த்தர் நம்மை உருவாக்கும் போது 3 விதமான ஸ்டெப்ஸுகளை வைத்திருக்கிறார். முதல் ஸ்டெப் என்னது? மகனாக அல்லது பிள்ளையாக. 2வது புத்திரனாக. 3வது கன்னிகையாக. ஆனால் முதலாவது மட்டும் பார்த்துருக்கிறோம். மகனாக அவர் பிள்ளையாக அவர் நம்மை மாற்ற விரும்புகிறார். அப்படி மாற்ற விரும்பும்போது அவர் செய்கிற காரியம் என்னன்னா, நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார், நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தை என்ன செய்தார்? துவக்குகிறார், பிள்ளையாக நம்மை மாற்றுகிறார். அப்படின்னா நாம செய்ய வேண்டிய காரியத்தை தான் நம்ம பார்த்தோம். 4 காரியங்களை பார்த்துருக்கிறோம். முதலாவது மனம் திரும்ப வேண்டும், 2வது தாழ்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும், 3வது தேவனை துதிக்க வேண்டும், 4வது நம்முடைய குணம் என்ன செய்ய வேண்டும்? மாற்றப்பட வேண்டும். இதை ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நாளில் நாம் அர்ப்பணிக்க போகிறோம். நம்மை தாமே தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இப்பொழுது நாம் எல்லாரும் மறுபடியும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் கொடுத்த அருமையான ஒரு வார்த்தை. அவர் நம்மை உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். அந்த உருவாக்குதல் முதலாவதாய் அவருடைய மகனாக அவருடைய பிள்ளையாக நம்மை மாற்றுகிறதா இருக்கிறது. அன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை, ஆண்டவரே நான் உம்முடைய மகன், நீர் என்னை உருவாக்கி இருக்கிறீர், என்னை உடைய கரத்திலே முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன். இந்த உருவாக்குதல் என்று சொல்லும்போது நாம் தேவனுடைய கரத்திலே முற்றிலுமாய் அர்ப்பணிக்கும் போதுதான் முழுமையான ஒரு உருவாக்கப்படுதல், மகனாக பிள்ளையாக மாற்றப்பட முடியும். இன்றைக்கு ஒப்பு கொடுப்பீர்களா? எதை ஒப்பு கொடுக்க போகிறோம்? கேட்ட வேத வாக்கின்படியாக 4 காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். நாம் ஒப்பு கொடுக்க வேண்டிய காரியம் மனம் திரும்புதல், 2வது தாழ்மை, 3வது தேவனை துதிக்கிற துதி, 4வது நம்முடைய வாழ்க்கை முறை மாற்றம். இதை தேவனுடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுக்கும் போது, தேவனுடைய சமூகத்தில் நாம் அர்ப்பணிக்கும் போது, கர்த்தர் அவருடைய பிள்ளையாக அவருடைய மகனாய் நம்மை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். இன்னும் புத்திரனாக கன்னிகையாக அவர் நம்மை மாற்ற விரும்புகிறவர், நம்மை உருவாக்க விரும்புகிறவர். அந்த தேவ கரத்திலே நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணிப்போம். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். என் தேவனுடைய நல்லவர், நீர் எங்களை உருவாக்குகிறவர், எங்களை படைத்த தேவனாய் இருக்கிறீர். உங்களுடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் மறந்திருந்தவர்களாக, தாழ்மையுடையவர்களாக, உம்மை துதிப்பவர்களாக, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே உமக்கு பிரியமானபடி மாற்றத்தை கொண்டு வருவதாக
காணப்பட கிருபைத்தார். பெரிய காரியங்களை செய்யும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. தெரிந்த பாடலை நாம் பாடுவோம். உங்கள் கரங்களில் புக்லெட்டில் 25வது பாடலை நாம் எடுத்துக்கொள்வோம். 25வது பாடல். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. 25வது பாடல். ஒரு நாளும் மறவாத நேசருக்கு அந்த பாடலை பாடி என்னுடைய நாமத்தை உயர்த்துவோம். அப்பொழுது நம்மை காணிக்கும் தேடைய சமூகத்திலே நாம் அர்ப்பணிப்போம். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. வருடங்கள் காலங்களாய் என்னை வழுவாமல் காத்தீரையா, வருடங்கள் காலங்களாய் என்னை வழுவாமல் காத்தீரையா. உம் வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீ, உம் சிறகாலை மூடி காத்திட்டீ. உம் வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீ, உம் சிறகாலை மூடி காத்திட்டீ. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மையுள்ளவரே, வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மையுள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கெனக்கு அளித்தவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கெனக்கு அளித்தவரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. எதிர்காலமும் கையிலே எந்த பயம் யாவும் நீக்கியதே. எதிர்காலமும் கையிலே எந்த பயம் யாவும் நீக்கியதே. இரு பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே. இரு பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. அப்படி நின்றவனமாய் கண்களை மூடி நாம் செபிப்போம். கிருபையும் இறக்கும் இந்த நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என் தேவன் இம்மட்டும் எங்களுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் நன்மை செய்கிற தேவனாய் நீர் காணப்பட்டு இருக்கிறீர். அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாய் இந்த நாளிலும் திருச்சபையின் பிள்ளைகளாக, திருச்சபையின் குடும்பமாக
உம்முடைய சமூகத்தில் வந்து உம்முடைய நாமத்தை உயர்த்த கிருபை கொடுத்தீரதற்காக நன்றி செலுத்துகிறோம். என் தேவன் நீர் மகிமைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்னுமாய் அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். திருச்செவின் வந்திருக்கிற பிள்ளைகள், வராத இருக்கிற பிள்ளைகள், தூரத்தில் இருக்கிற அருமையான பிள்ளைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லா விதமான கையின் பிரயாசங்களிலே ஆசீர்வாதத்தையும் செலுப்பி என் கட்டளை இடுவீராக. ஆண்டவரே, எல்லா விதமான ஜெபங்களுக்கும் என் தேவன் பதில் கொடுக்கிறவராய் நீர் காணப்படுவீராக. ஆண்டவர் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தை தாரும். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் எக்ஸாமுக்காக ஆயத்தமாக இருக்கிற காரியங்கள், ஆண்டவர் எழுத கொண்டிருக்கிற எக்ஸாமுக்காக, ஆண்டவர் எழுத போகிற எல்லா எக்ஸாமுக்காக உடைய பாதத்தில் வருகிறோம். இயேசுவின் நாமத்தால் அருமையான திருச்செவின் பிள்ளைகளுக்கு உண்மை ஆராதித்த உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அது எல்லாவற்றையும் அனுகூலமாய் எளிதாய் நீர் மாற்றி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். படித்த காரியங்கள் நினைவில் இருக்கத்தக்கதாகவும் படித்த காரியம் வரத்தக்கதாகவும் என் தேவன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளுக்குள்ள வித்தியாசத்தை என் தேவன் உண்டு பண்ணுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் என் தேவரீர் நீர் ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியங்களை செய்யும். கொடுத்த காணிக்கைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இதற்குரிய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்கத்தக்கதாய் நீர் கிருபை பாராட்டுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னுமாய் திருச்சபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே சகல நாச மோசங்களுக்கும் எங்களை நீர் விலக்கினீர், எங்களை பாதுகாத்தீர். ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே திருச்சபையின் ஆண்டவரே அப்பா குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்க தேவன் கிருபை தாரும். ஆலயம் ஆசீர்வாதமாக இருக்க கிருபை தாரும். ஆண்டவரே, ஆலயத்தினுடைய தேவைகள், ஆலயத்தினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் என் தேவனை சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுற்றி இருக்கிற ஆண்டவரே இடங்கள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் அழகாய் மாறத்தக்கதாக, ஆண்டவரே திருச்சபை இன்னும் அழகாய் மாறத்தக்கதாக, ஆண்டவரே திருச்சபையின் தேவைகள் சந்திக்கப்பட ஆண்டவரே என் தேவனை கிருபை பாராட்டுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எலக்ட்ரிக்கல் திங்ஸுக்காக ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஆண்டவரே என் தேவனுடைய அற்புதமான கரம் கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா வழிவாசல்களையும் என் தேவனை திறந்து கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்தில் வந்து ஆண்டவருடைய நன்மையை ருசி பார்த்த நாங்கள் ஆண்டவரை இன்னும் ஆண்டவரை உமக்கென்று அநேக காரியங்களை நாங்கள் செய்ய எங்கள் தேவன் கிருபை தாரும். ஊழியத்தின் பாதைகள் எல்லைகள் விரிவாக்கப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, ஊழியத்தின் காரியங்களிலே என் தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. என் தேவன் ஆண்டவரை ஒவ்வொரு ஊழியத்திலும் ஆசீர்வாதமாய் நீ நடத்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்று மாலை நடைபெறுகிறதான ஆண்டவரை வீட்டு ஜெப கூட்டத்துக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவர் லெந்து கால கன்வென்ஷன் கூட்டத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். வருகிற தேவதாசனை உடைய கரத்திலே தருகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே, இந்த கால கன்வென்ஷன் கூட்டம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கிருபை தார். ஆண்டவரே, விசேஷமாய் திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மறுபடியும் உடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். அருமையான வாலிபர்களை உடைய கரத்திலே தருகிறோம். இந்த ஆலயத்தை ஆண்டவரை எவ்வளவுக்கு அதிகமாய் ஆண்டவரே பராமரிக்க வேண்டுமோ, எவ்வளவுக்கு அதிகமாக காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் ஆண்டவரே காலை நேரத்திலே வந்து உமக்காக எழும்பி உடைய பிள்ளைகள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் என் தேவன் நீர் தாமே ஆசீர்வதிப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கென்று செய்கிற ஆண்டவர் ஊழியங்கள் ஆண்டவரை இயேசுவின் நாமத்தினால் அது ஆசீர்வாதமாய் மாறுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கிருபையின் கரத்தினால் மூடிக்கொள்ளும். ஆண்டவரே, சகல துதிகன மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் உலக ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம்ம அனைவரோடு கூட என்றென்றைக்குமாய் இருப்பதாக. எல்லாம் துதிவோமாக்கே, எல்லாம் கனவோமாக்கே, துதியும் கனவும் ஒருவருக்கே, எல்லாம் துதிவோமாக்கே, எல்லா கனமுமக்கே, துதியும் கனமும் ஒருவருக்கே. அல்லேலூயா. தட்டி பாடி உம்மை துதித்திடுவே, சத்தத்தை உயர்த்தி ஆராதிப்பே. கை தட்டி பாடி உம்மை துதித்திடுவேன், சத்தத்தை உயர்த்தி ஆராதிப்பேன். கண்ணீரினால் உம் பாதம் கழுவி பரிமள தைலத்தால் உடைத்திடுவேன். கண்ணீரினால் உம் பாதம் கழுவி பரிமள தைலத்தால் உடைத்திடுவேன். அல்லேலூயா ஒருவருக்கே. எல்லாரும் அல்லேலூயா ஒரு மறுபடியும் நல்ல சத்தமாய் அல்லேலூயா ஒருவருக்கே. முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் சாப்பாடு வேணும்னு சொல்லுகிறவங்க அல்லேலூயா ஒருவருக்கே.
யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.